சமீப காலமா அண்ணன் செந்தமிழன் சீமான எல்லோருத்தருக்கும் பிடிச்சிருக்க காரணம் என்னன்னா, நியாயமான கோரிக்கைகளா, அறிக்கைகளா, உண்மையும் நேர்மையுமாம தைரியமாம ஒரே அடியில வீழ்த்தி சொல்றது யாருன்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். மக்களோட பிரச்சனையில அப்படி தொடர்ந்து நிக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான் இந்த டெட் தேர்வு 2013 எழுதின தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் சரியா பணியமர்த்தப்படாம இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு ஏமாற்றுகிறதுன்னு சொல்லி அண்ணன் செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக 26ஆம் தேதி ஜூலை அன்று ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. அதை பத்தியான ஒரு பதிவு தான் இந்த காணொளி. என்ன நடந்தது, அதுல என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நம்ம பார்ப்போம். உங்களோட நான் உயிர்மை வசந்தகுமார். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது டெட் தேர்ச்சி பெற்ற அனைவரையும் எவ்வித நிபந்தனையுமின்றி விரைந்து பணியமர்த்த வேண்டும் அண்ணன் செந்தமிழன் சீமான் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லி அறிக்கை சொல்லியிருக்கிறாரு. அதுல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணிக்கு 2013ஆம் ஆண்டு தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு பணி வழங்காமல் திமுக அரசு ஏமாற்றி வருவது வன்மையான கண்டனத்திற்குரியதுன்னு சொல்லி ஒரு கண்டிப்பா சொல்லியிருக்கிறார். அதே சமயம் சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி, சட்டமன்ற தேர்தல் நடக்குதுன்னா ஒரு தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்களா, அதுல அறிவித்தபடி பணியானை வழங்காமல் காலம் கடத்தும் திமுக அரசின் மெத்தன போக்கு கொடுங்கோன்மையாகும். அதாவது இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, நாங்க இந்த மாதிரி எல்லாம் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவங்களுக்கு உடனடியா நாங்க அரசு பணி வழங்கி நாங்க பணியமர்த்துவோம் சொல்லி எல்லாம் தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கிறாங்க. அதை அண்ணன் செந்தமிழன் சீமான் தன்னுடைய அறிக்கையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டு சொல்றாரு. நீங்க இப்படி சொன்னீங்கல்ல, அப்ப நீங்க முறையா 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி அதுல தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணியாணை வழங்கி இருக்கணும். அப்படி காலம் தாழ்த்தி நீங்க என்ன செய்ய போறீங்க, இது உங்களுடைய ரொம்ப ஒரு கேடு கெட்ட ஒரு மெத்தன போக்கு அப்படின்னு வன்மையா கண்டிச்சு இந்த அறிக்கையில சொல்லியிருக்கிறாரு. அரசு பள்ளி ஆசிரியர் பணி நியமனத்திற்கு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது மிக கட்டாயம். இதுல கண்டிப்பா பாஸ் பண்ணியே ஆகணும். அப்படிங்கிற சூழ்நிலையில கடந்த 2012ஆம் ஆண்டு அன்றைய அதிமுக அரசு அறிவித்து அதன்படி பணி நியமனங்கள் நடைபெற்று வந்தன. 2012ஆம் ஆண்டெல்லாம் அதிமுக தலைமையிலான அரசு அதை சரியா பண்ணினாங்க. ஆனால் கடந்த 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை மட்டும் தமிழ்நாடு அரசு இதுவரை பணி நியமனம் செய்ய மறுத்து வருவதால் அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. இதைவே நம்பி இதற்குன்னு படிச்சு தன்னுடைய காலங்களை செலவிட்டு பணங்களை செலவிட்டு இதுல தேர்ச்சி விட்டு பணி கிடைக்குன்னு நம்பிக்கையோட இருந்த இவங்களுக்கு ஒரு கேள்விக்குரிய என்ன செய்யறது, எங்க போறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மன உளைச்சலாகி ஒரு மனவேதனை அடைந்துள்ளார்கள். அவர்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு என்ன எப்படி அவங்க வாழ போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியா நிக்குது அப்படிங்கிறது அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த அறிக்கையில விளக்கி இருக்கிறார். ஆசிரியர் பணி கிடைத்து விடும் என்ற நம்பிக்கையில் தங்களின் முந்தைய பணியையும் துறந்து வாழ்வாதாரத்தை இழந்து இருளில் தவித்து வருகின்றன. இப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணியாச்சு, பாஸ் பண்ண தேர்ச்சி பெற்றனைய எனக்கு எப்படி இருந்தாலும் தேர்ச்சி பெற்றாச்சு, கட்டாயம் இந்த அரசுல இதற்கான அறிவிப்பு பண்ணியாகணுங்கிற ஒரு விதிமுறைகள் இருக்கிறதுனால எங்களுக்கு வேலை கிடைச்சிருன்னு சொல்லி ஏற்கனவே செய்து கொண்டிருந்த ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல ஆசிரியராவோ அல்லது தனியார் நிறுவனங்களிலோ அல்லது வேற இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே தனக்கு வேலை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் அந்த வேலையை இழந்து விட்டு இதற்கான முன்னேற்பாடுகளை செய்வதற்கு தயாரா இருப்பாங்க. அப்போ ஏற்கனவே போயிட்டு இருந்த அந்த வேலை விட்டதுனால அதனுடைய சம்பளம் போய் இவங்களுடைய வாழ்வாதாரம் மிக ஒரு அடிப்படையில ரொம்ப பாதிக்கப்பட்டு இவங்க மன உளைச்சல் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவுறுத்துறாரு. அதே மாதிரி இதற்கிடையில் கடந்த 2018ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அதிமுக அரசால் வெளியிடப்பட்ட மற்றொரு அரசாணையின்படி
தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தேர்வர்கள் மற்றொரு நியமன போட்டித் தேர்வு மூலம் ஆசிரியர் பணிக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் என்ற புதிய அறிவிப்பை வெளியிட்டது. ஏற்கனவே ஒரு தேர்வுல வந்து இவங்க ஆசிரியர் தகுதி தேர்வுங்கிறது ஒண்ணுதான். அந்த தேர்வுல ஏற்கனவே இவங்க பாஸ் ஆகிட்டாங்க, தேர்ச்சி பெற்றுட்டாங்க. இதுல 2018ஆம் ஆண்டு ஜூலை மாசம் அதிமுக தலைமையிலான அரசு ஒரு அறிக்கை விட்டது. என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த மாதிரி பாஸ் ஆனவங்க மறுபடியும் இன்னொரு தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் வந்து பணியமர்த்தப்படுவார்கள் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு மக்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் போய் சேர்ந்திருக்குதா? அவங்களுடைய கண்ணீர் கதை என்ன? இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதினவங்களுடைய கண்ணீர் கதை என்ன அப்படிங்கறதெல்லாம் மக்கள் இந்த அறிக்கையின் மூலமா உணரணும். அதே மாதிரி ஆசிரியர் தேர்வு முறையில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் அவ்வரசாணையை நான் அப்போதே வன்மையாக கண்டித்து திரும்ப பெறுமாறு வலியுறுத்தியதோடு ஆசிரியர்கள் நடத்திய தொடர் போராட்டத்தில் நேரடியாகவும் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தேன் அப்படிங்கிறாரு. அதாவது இந்த மாதிரி அரசாணை ஒண்ணு வெளிவந்தனைய, அறிக்கை வந்தனைய, அறிவிப்பு வந்தனைய அண்ணன் செந்தமிழன் சீமான் இப்ப எப்படி இந்த கண்டன அறிக்கையை விட்டிருக்கிறாரோ அதே மாதிரி ஒரு கண்டன அறிக்கையை வந்து வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லி, இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட செயலை செய்யாதீங்க, மக்கள் வைத்தல் அடிக்காதீங்க, உங்களை நம்பி நீங்க ஒரு அரசு தேர்வுல வந்து பணி வழங்குறதுக்கான தேர்வு வச்சு அதற்காக படிச்சு அவங்க கோச்சிங் சென்டர் எல்லாம் போய் தன்னுடைய பணம் காலங்களை இழந்து தேர்வாகி நிற்கக்கூடிய சூழ்நிலை மறுதேர்வு, இன்னும் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இன்னொரு தேர்வு அதன் மூலமா தான் தேர்ந்தெடுப்பேன் அப்படிங்கிறது வந்து கேடுகட்ட செயல் சொல்லி அண்ணன் வந்து அப்பவே வந்து ஒரு கண்டன அறிக்கை விட்டிருந்ததா வந்து அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இதை எதிர்த்து போராடிய அந்த தேர்ச்சி பெற்றவர்களுடைய போராட்டத்துல அவங்க எல்லாம் கலந்துட்டு அண்ணன் வந்து நேரடியா போய் கலந்து ஆதரவு தெரிவித்து இதற்கான ஒரு விடயத்தை காண்போம், இது கண்டிப்பா இது தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான் சொல்லி அண்ணன் வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டிட்டு வந்தாரு. அதன் அடிப்படையில இப்பவுமே இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறது, சிக்கல் இருக்குதுங்கிறத உணர்ந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த கண்டன அறிக்கையை வந்து கொடுத்திருக்கிறாரு. அப்படின்னா உண்மையாலும் இந்த தமிழ்நாடு அரசு, அதாவது இருவேறு திராவிட கட்சிகளினுடைய தலைமையிலான இந்த தமிழ்நாடு அரசு, ஆண்ட அரசா இருக்கட்டும் ஆளும் அரசா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து இவங்க இந்த விஷயத்தை ஏன் இவ்வளவு மெத்தனை போக்க ஒரு கண்டுகொள்ளாம இவங்களை இருட்டடிப்பு செஞ்சு இழுக்கடிப்பு செஞ்சு ரொம்ப வேதனைப்படுத்துறாங்கன்னு தெரியல. இது மக்கள் வந்து தெளிவா உணரணும். ஆட்சிக்கு வந்தவுடன் மறு நியமன தேர்வு முறையை ரத்து செய்வோம். அதாவது நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா இந்த மாதிரி இன்னொரு எக்ஸாம் வைக்கிறோம்ல, இன்னொரு தேர்வு வைக்கிறோம்ல, அதை நாங்க ரத்து செஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு உறுதி கொடுத்திருக்கிறாங்க. தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பணியாணை வழங்குவோம் என்று வாக்குறுதி அளித்து ஆசிரியர் பெருமக்களின் நம்பிக்கையை பெற்று அவர்களின் முழுமையான ஆதரவுடன் அதிகாரத்திற்கு வந்த திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகளாகியும் இதுவரை அவற்றை நிறைவேற்றாது காலம் கடத்துவது உண்மையாக வாக்களித்த ஆசிரியர் பெருமக்களுக்கு செய்கின்ற பச்சை துரோகங்க. ஆமாங்க, அண்ணன் சொன்ன மாதிரி இது மிகப்பெரிய பச்சை துரோகம். அதாவது நாங்க இந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வரப்ப எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இந்த மறுதேர்வை வந்து ரத்து பண்ணிட்டு தேர்ச்சி பெற்றவர்கள் அனைவருக்கும் பணியாணை வழங்கி உங்களை எல்லாம் பணியில உட்கார வைக்கிறேன்னு சொல்லி அவர்களுடைய ஓட்டுக்களை வாங்கி ஆட்சியில உட்காந்துட்டு 3 வருஷமாயி இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி ஒரு கவலையும் இல்லாத, ஒரு கவனத்தை எடுத்துக்காம, அவங்கள பத்தியே நினைக்காம, எப்பவுமே அது நடக்கிறதுதான், இவங்களும் நம்பி ஓட்டு போடுறது. இவங்க நான் மட்டும் இப்படியா, மக்களும் அப்படிதான் நம்பி இதை செய்வாங்க அதை செய்வாங்கன்னு ஓட்டு போடுவாங்க, எதுவும் நடக்காது. அப்படி ஒரு நம்பிக்கையை வந்து அவரை விதமா வச்சு இந்த ஆசிரியர்கள் வந்து நமக்கு வேலை கிடைச்சதுன்னு சொல்லி தேர்ச்சி பெற்றவர்கள் அத்தனை பேர் ஓட்டு போட்டு இன்னைக்கு இப்படி நடுத்தெருவுல உட்கார வைக்கக்கூடிய ஒரு வேலை தான் நடந்திருக்குது. இது ஒரு உண்மையால் வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இப்படி ஆசிரியர்களுடைய வயிற்றுல அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கை மூலமா கேட்டிருக்கிறாரு. அதே சமயம் அறிவுசார் தலைமுறையை உருவாக்கும் அறப்பணி புரியும் ஆசிரியர் பெருமக்களை அடிப்படை உரிமைக்காக வீதியில் இறங்கி போராடும் நிலைக்கு திமுக அரசும் தள்ளியுள்ளது சிறிதும் மனச்சான்றற்ற பெரும் கொடுமையாகும். இப்போ பள்ளியில சொல்லுவாங்க, இந்த நாட்டை வந்து மாணவர்கள் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாணவர்களை சிற்பங்களாக, ஒரு சிற்பியா இருந்து சிற்பங்களாக நல்ல அழகிய சிலையாக வடித்து அறிவுசார் இந்த விஷயங்கள்ல அவர்களை முன்னேற்றி இன்னைக்கு பல நாடுகள்ல வேலைகள்ல இவங்க தியாகம் பண்ணி, இவங்க குறைந்த சம்பளத்துக்கு வேலை செஞ்சாலும் இவங்க தன்னுடைய அறிவுகளை தியாகம் பண்ணி அவர்களை உருவாக்கி பலவிதமான மாணவர்களை பல்வேறு திறமையுடையவர்களாக மாற்றக்கூடிய இந்த அறிவுசார் பணிங்கிறது ஒரு சேவை. அப்படிப்பட்ட சேவைக்கு வந்து
ஒரு தேர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி அதற்காக படித்து இது தேர்வாய் வந்து இவர்களுக்கு வேலை கொடுக்கல அப்படிங்கிற இடத்துல அவர்கள் அறிவு சார்ந்த மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்கள், சிற்பிகள் இன்னைக்கு வந்து வீதியில் இறங்கக்கூடிய நிலைமை, அவர்கள் உரிமைக்கே அவங்க போராட வேண்டிய நிலைமை இருக்குதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு கேடுகட்ட செயல்ங்கிற மாதிரி அண்ணன் செந்தமிழன் சீமான் குறிப்பிட்டு சொல்லியுள்ளார். அதே மாதிரி தமிழ்நாடு அரசு உயர் நீதிமன்ற தீர்ப்பினை முன்மாதிரியாக கொண்டு தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தபடி 2013ஆம் ஆண்டு முதல் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் பணி நியமனம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லியிருக்கிறார். இதே மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசின் துரோகத்தை எதிர்த்து உயர் நீதிமன்றத்துல பார்த்துட்டீங்கன்னா வழக்கு தொடர்ந்த 410 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்க உயர் நீதிமன்றம் உத்தரவிட்ட, அதாவது இவங்க வந்து உயர் நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுங்கன்னு சொல்லி அதில் 410 பேருக்கு வந்து நீங்க பணி வழங்கியாகணும்னு சொல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட அனைவரையும் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு வழங்காமல் வழக்கு தொடர்ந்தவர்களுக்கு மட்டும் உயர் நீதிமன்றம் தீர்வினை வழங்கியுள்ளது மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது. உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பால் பாதிக்கப்பட்ட இதர 40,000 ஆசிரியர் பெருமக்கள், 1-2 இல்லைங்க, 40,000 ஆசிரியர் பெருமக்கள் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்துள்ளனர். வெறு இந்த 40,000 வழக்கு தொடுக்கிறாங்கன்னா ஒரு அமைப்பா இருக்கிறப்ப ஒரு 4-5 பேர் தான் தொடுப்பாங்க. அப்படி ஒரு 410 பேர் வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் பணியாணை வழங்குங்கன்னு சொல்றது இது வந்து தீர்ப்பு தான், இது நீதி கிடையாது. இது நீதி வேணும்னா அவர்களுக்கு கிடைத்த அதே தீர்ப்பு வந்து இவர்களுக்கு செல்லுபடியாக வேண்டும், இவர்களுக்கு பணி வழங்க வேண்டும்னு அண்ணன் வந்து தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதனால 2013ஆம் ஆண்டு முதல் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் பணி நியமனம் செய்வதற்கான அரசாணையை விரைந்து வெளியிட வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறேன். அண்ணன் செந்தமிழன் சீமான் தனது அறிக்கையில காட்டமா வன்மையா வந்து கண்டிச்சு சொல்லியிருக்கிறாரு. 40,000 பேர்த்தினுடைய வாழ்வாதாரம் என்னாச்சு, அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் நிக்குதுங்கிறத இந்த தமிழ்நாடு அரசு கருத்தில் கொண்டு அவர்களுக்கு பணியாணை வழங்கி அவர்கள் வாழ்வை விளக்கேற்ற வேண்டும் என அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த அறிக்கையில வந்து சொல்லியிருக்கிறாரு. அதன் அடிப்படையில உண்மையாலும் எல்லாத்தோட எதிர்பார்ப்பும் அவர்களுடைய சார்பாகவும் இந்த வலைவலி சார்பாக அவர்களுக்கு பணியாணை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது மக்கள் வந்து உணர்ந்து கொண்டு யாருக்கு சரியா வாக்களிக்கணும், எப்படிப்பட்ட தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிறத உணரணும். நன்றி, வணக்கம்.